இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எபேசியருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எந்த சமயத்தில் என்ன செய்யணும், நம்ம விண்ணப்பம் பண்ணணும். எந்த நேரனாலும் சரி நம்ம ஜெபிக்க என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அதான் தாவீது சொல்வார், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி எந்த நேரத்துலையும் நம்ம ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணுறதுக்கு, விண்ணப்பம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தம் உள்ளவங்களாக நம்ம காணப்படணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது பிசாசின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வல்லமையோடு ஜெபிக்கும்போது பிசாசின் கிரியைகளை அழித்து நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறத என்ன செய்யணும், பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, மன உறுதியோடு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். யாருக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்ன செய்யணும், வேண்டுதல் செய்யணும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த தேசத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி எலியாவை குறித்து ஒரு சுனேமியால் சொல்லும்போது, அவர் தேவனுடைய மனுஷன், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிற உலகத்தில் பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்காக, பாதுகாப்புக்காக, பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் அவங்கள எடுத்து வல்லமையாக அந்த கடைசி நாட்களில் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். இன்றைக்கி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சுவிசேஷம் அறிவித்ததுக்காக கட்டப்பட்டிருக்கிறாங்க. அன்றைக்கி பாடுகளில், பிரச்சனைகளில், வேதனையின் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ விதத்தில் பாதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அது மாத்திரம் இல்லை, விழித்து இருக்கணும். விழித்துனா நம்ம தூங்காமல் இருக்கிறது இல்லை, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதை தெளிவாக விழிப்போடு இருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்துக்கு கருத்தாக நம்ம ஞானமாக நம்ம என்ன செய்யணும், மன உறுதியோடு ஜெபிக்கிறவங்களாம் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல விழிப்பாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அதை தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவருக்காகவும் என்ன செய்கிறாரு, ஜெபிக்க சொல்கிறாரு. 19:20 பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக அவர் சொல்கிறாரு. நான் சுவிசேஷம் அறிவித்ததுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி இன்னும் தைரியமாக நான் என்ன செய்யணும், பேசணும். இதுக்காக நான் பயப்படக்கூடாது, சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கணும்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பவுல் சொல்கிறத பார்க்குறோம். ஒன்று, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தைரியமாக என்ன செய்யணும், பேசணும். அடுத்தது, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு வல்லமை எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கப்படணும். இந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் சுவிசேஷத்துக்காக அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலைமையில் நான் பயந்து போயிடக்கூடாது, நான் தைரியமாக வாக்கு வல்லமையோடு அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை நான் என்ன செய்யணும், அறிவிக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக நம்ம எந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எந்த சமயத்திலும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக மன உறுதியோடு நாங்கள் வல்லமையோடு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. அந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரையும் ஜெபாவினாலே நிரப்புங்கப்பா. ஊழியர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்ப்பா. நாங்கள் ஜெபிக்க மறந்து விடக்கூடாதப்பா. எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் ஆண்டவரே, பாதுகாப்பற்ற நிலையில், தியாகத்தின் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்க, ஆண்டவரே வல்லமையோடு ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க
செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.